சொல்ல வேண்டியது தானே. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்குமா? ம், ஏதாவது சொன்னீங்களா? ஒன்றும் இல்லையே. இல்ல ஏதோ வாய்க்குள்ளேயே முடங்கின மாதிரி இருந்துச்சு. பழக்க தோஷங்க. டேய், அவளும் லவ் பண்றா, நீயும் லவ் பண்ற, அப்புறம் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? சொல்லி தொலையண்டா கல்யாண். உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்களும் போகணும், நானும் தூங்கணும். அப்படி இல்லைங்க, என்கிட்ட சொல்ல விஷயம் இருக்கு. என்ன? அது சாப்பிட்டீங்களா? இதுதான் விஷயமா? இல்லை, சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு பேசலாமே தான் கேட்டேன். உங்களுக்கு பசிக்குதா? இல்லை, எனக்கு பசி இல்லை. அப்போ விஷயத்த சொல்லுங்க. அதுதாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பேசலாம். நான் சொல்ல போறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தாங்க தெரியல. எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அது என்னன்னா, ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. நான் போய் மெழுகுவத்தி ஏத்தி எடுத்துட்டு வரேன். என்ன கல்யாண்? லக்ஷ்மி, போகாத. இந்த இருட்டு எனக்கு ஒரு தைரியத்தை தருது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன் கூட வாழணும், உன் கூடவே சாவணும். எனக்கு அதான் ஆசை. நான் இந்த மாதிரி லவ் அது இதுன்னு சுத்துற ஆள் இல்லை. ஆனா உனக்காக என்ன வேணா பண்ணலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்றன்னு. ஆனா அதை நீ சொல்லலை, நான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. கரண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும், அதை கட் பண்ணி ஈபிக்கும் ஒரு நன்றி சொல்லணும். லக்ஷ்மி, நான் என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீங்களும் ஒன்றும் சொல்லலை. அப்போ அது சரின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம். உங்கள் சைடு முடிவு என்னன்னு நீங்கள் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக பதில் சொல்லாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ டைம் எடுத்துக்கோங்க. 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ நான் கிளம்புறேங்க. என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க. நான் இதை சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சொல்லிட்டா நல்லதுன்னு தான் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன்.